Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பூசணிக்கா பண்ணியா எங்களை காப்பாத்துறா. மட்டும் என் உயிருக்கு உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, என்னாச்சுப்பா? நான் இப்ப யாரை காப்பாத்துறோம்? இப்ப எங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை மனுஷங்களால இல்லடா. இந்த வெயில் கொடுமை தாங்க முடியல. அந்த உக்கிரகத்துல இருந்து எங்களை காப்பாத்துறா மண்டையா, சீக்கிரம்டா. இவ்வளவு தரமா விஷயம், இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேட்டர் நண்பா. ஒரு விசேஷமான பவுடரை நான் தயாரிச்சு வச்சிருக்கேன். இத நீங்க உங்க உடம்புல இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னு வையுங்க, அப்படியே இது காஷ்மீர் மாதிரியான ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங்க கொடுக்கும்பா. போடா. ஜஹோ ஐ கச்சகச்சா மோட்டை பத்தலும் அதுல கொஞ்சோண்டு போடுற எனக்கு கொடுங்கப்பா. என்னால இந்த வெயில் கொடுமையை தாங்கிக்க முடியல. சரிடா, வாய்க்கடா. அடடா, மோட்டு பத்திரம் நில்லுங்கம்மா நண்பா. கச்சகச்சா என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல நான் எப்படி எங்கேயுமே சிக்கினது இல்லை. ஐயோ, என்ன முதல்ல இந்த ஐஸ் கியூப்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க டாக்டர் ஜாட்கா. மோட்டு, இப்ப சீக்கிரமா அந்த டப்பாவுல இருக்கிற பவுடர் எடுத்து என் மேல கொஞ்சம் போட்டு விடு. அப்படி நீ போட்டு விட்டீன்னா சும்மா ஏசில படுத்து தூங்குற மாதிரி கொள்ளு கொள்ளுன்னு இருக்கும். ஆஹா, இந்த பவுடருக்கு என்னமா வேலை செய்யுது? நம்ம வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் பவுடரை தூவி விட்டோம்னா நல்ல நிம்மதியா ஐஸ் பாக்ஸுக்குள்ள தூங்கின மாதிரி தூங்கலாமே. கொஞ்சோண்டு தூவி விடலாம். அப்படி. ஓ, அட என்னப்பா அது, இவ்வளவு கொளுத்துற வெயில்ல மோட்டு பத்ரு வீட்டுல மட்டும் இவ்வளவு ஐஸா இருக்கு? ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏன்பா மோட்டு பத்லு? அன்பு நண்பா மோட்டு, நான் உன் வீட்டுல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கட்டுமா? அட எனக்கு வீடு இருக்கதான் செய்யுது, ஆனா உங்க வீடு மாதிரி சில்லுன்னு கூலா இல்லப்பா. அட நீயே பாரு, உன் வீடு எப்படி ஐஸால மூடி இருக்குன்னு. அடே மோட்டு, வீங்கன வைத்தா, நீ என்ன காரியண்டா பண்ண இருக்க? இந்த செவுத்த சுத்தி அப்படி என்னத்தடா தூவி விட்ட? அந்த ஸ்ப்ரே தானே? அதனால சில்லுன்னு இருக்கு. இனிமே ராத்திரி எல்லாம் நாம ஃபேனே போடாம சில்லுன்னு சூப்பரா தூங்கலாம். ஆஹா, அட நண்பா, நானும் வரேன். நானும் இங்க படுத்து அட கொய்யால. ஆஹா, ஒரே வந்து நம்ம கடல போடுடா. வேண்டாம். ஐயோ, பேசாம நம்ம இந்த வீட்லயே இருக்கலாம்ப்பா. காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல. என்னாச்சியா? எங்க நிலைமையை பாத்தீங்களா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் எங்க வீட்டுக்குள்ளேயே போந்து எங்களே அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுட்டாங்க. இத கேட்க அகலமா பிறந்தவங்க யாருமே இந்த ஊர்ல இல்லையா? நாட்டாம எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சாகணும். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஐஸா வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு? அந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா விளாவாரியா சொல்றேன். முதல்ல நாங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நிச்சயமா அக்கம் பக்கத்துல இருக்கிற நான் தானே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களுக்கு எவ்வளவு திமிர ஆயிடுச்சா? உங்க வீட்டுல இருந்து உங்களே வரட்டிட்டாங்களா? இரு, நான் அவங்கள கவனிக்கிறேன். வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு காரியம் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணிருக்க. இனிமே நாங்க நிம்மதியா எங்க வீட்டுல படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறேன். பத்துல வாடா படுக்கலாம். தூங்குவீங்களா? வெளியே போகிறேன். ஜான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டானா, அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, அந்த பவுடர் நான் தட்டி பறிச்சே ஆகணும். மோட்டு பத்லு, நான் கேள்விப்பட்டேன் உங்ககிட்ட இப்ப கைவசம் ஒரு பவுடர் இருக்காமே, அத போட்டுக்கிட்டா சிலு சிலு குளு குளுன்னு இருக்குமாமே. மோட்டு பத்லு, அந்த பவுடர் கொடுத்துருங்கடா, மரியாதையா கொடுத்துருங்க. இல்லங்கடா.
டேய் குட்ட பையில ஜானு, எதுக்காகடா இப்ப ஆளை வச்சு எங்களை அடிக்கிற? உனக்கு தேவை இந்த பவுடர் தானே, இந்த வாங்கிக்க, இதை நீ எடுத்துக்க. கொடுங்கடா. அடடா மோட்டு பாத்துலு, என்ன முட்டாளு நினைச்சியாடா? பவுடரை நீ இன்னும் தரவே இல்ல, அதுக்குள்ள எங்கடா போயிட்டீங்க? அடடே, காப்பாத்துக்கடா, காப்பாத்துக்க. பாத்துடா, மெதுவா மெதுவா வைங்கடா, மெதுவா வைங்கடா நெருப்ப. மாக்சரனாஜி, பொழுது விடுந்துருச்சு. இப்ப வாதி எங்க வீட்டை காலி பண்ணி எங்களுக்கு கொடுங்க. ஓ சரி சரி கிளம்புறேன். எனக்கு பகல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, ஆனா ராத்திரி கண்டிப்பா வந்துருவேன். அப்ப எனக்கு இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும், ஓகே? இல்லனா உங்களை சுளுக்கு எடுத்து மறுபடியும் பறக்க விட்டுருவேன், ஜாக்கிரத. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. நீங்க தாராளமா வரலாம், இங்கேயே படுத்து தூங்கலாம். போயிட்டு வாங்க. அடே மோட்டு, அடுத்தது நாம என்ன தண்டா பண்ண போறோம்? இப்ப நம்ம கிட்ட அந்த பவுடர் டப்பாவும் இல்லையேடா. இப்ப நம்ம கிட்ட அந்த ஐஸும் வராது. இப்ப நீ சொல்ற என்ன தண்டா பண்றது? சொல்லிடா. மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? வா மோட்டு, நாம போய் சிங்கம் சார் கிட்ட பாதுகாப்பு கேட்கலாம். சீக்கிரம் வா. மோட்டு பாத்துலு, எந்த விஷயத்தை நீங்க ஜான் கேட்டு தராம போனீங்களோ அந்த விஷயத்தை ஜான் பறிக்க போறான். என்னடா முழிக்கிறீங்க? வேகமா போய் புடிக்கடா, புடிக்க. ஏய், அம்மாடா. அப்புலு. அதே அந்த பத்துல புடிக்கடா. என்ன கூட்டம் கூட்டமா தோத்துறீங்க? ஓ, புடி மோட்டு. ஏய், ஸ்டாப் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீதான சொல்றேன். ஏய், நில்லுங்க. ஏய், எங்கடா இருக்கீங்க? நான் நினைச்சது பொண்ணு, நடந்தது பொண்ணு. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த பவுடரை கைக்கு வந்து ஆகணும். அட வீணா போனவர்களா, ஏன்டா சண்டை போடுறீங்க? நான் அடிக்க சொன்னது மோட்டு பத்துலுவியடா. நீ ஏன்டா சண்டை போடுறீங்க? கேட்டுக்கடா, நமக்குள்ள நம்ம சண்டை போடக்கூடாதுடா, புரிஞ்சுக்கோங்கடா. சிங்கம் சாருக்கும் மோட்டு பத்துலுவுக்கும் சண்டையை போட்டுக்கடா. போங்கடா, பவுடரோட திரும்பி வாங்கடா. கிடைச்சிருச்சு. எங்க போச்சு அந்த பவுடர்? எங்க போச்சு? ஏய் டண்டன கண்டா, நான் அந்த ஐஸ் டப்பாவும் வயித்துக்குள்ள போயிடுச்சு. இனி வாழ்நாள் முழுக்க நீ ஐஸா தான் இருக்க போற. ஆமா. ஓஹோ, என்னது இது? வாயிலிருந்து புகையா வருது. பாஸ் பாஸ், உங்க வாயிலிருந்து வர காத்து சில்லுன்னு இருக்கு, குலுகுலுன்னு இருக்கு பாஸ். நல்லா ஊதிக்கிட்டே இருக்கு பாஸ், ஊதிக்கிட்டே இருக்கு. இன்னொரு வாட்டி ஒரு முறை ஊதுங்க பாஸ். என்னடா ஆளாளுக்கு வளர்றீங்க முட்டாள் பசங்களா? பிரமாதம் பாஸ், பிரமாதம். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லா ஊதுங்க பாஸ், நல்லா காத்த ஊதுங்க. சிங்கம் சார் ஐடியா, இன்னையில இருந்து தண்டனை கட்டான் சோசியல் சர்வீஸ் பண்ண போறான். அதாவது ஜனங்களை வெப்பத்துல இருந்து காப்பாத்த போறான். அத கடவுளே, இது பிரமாதமான ஐடியா. நாம இன்னைக்கு புர்புரி நகர் முழுக்க தண்டோர அடிச்சு சொல்லிடுவோம். ஜோ கோமா, இன்னைக்கு புர்புரி நகரத்துக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. கம் 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 கம். ஜோ வேலையாதவி. சிங்கம் சார், தேங்க்யூ. காத்து எவ்வளவு சில்லுன்னு வருது, குளு குளுன்னு கூலா. சீக்கிரம் ஜான், உன்னோட வேலையை ஆரம்பி. சூப்பர் அப்பு, சூப்பர் அப்பு.
கேப் சார் போதும். என்னால அடி தாங்க முடியாது. அந்த பவுடர் டப்பாவை எடுத்துருங்க சார். அந்த பவுடர் டப்பா காசப்பட்டு என் வாழ்க்கையே போயிடுச்சு. இல்ல ஜான், நீ இந்த மொத்த கிராமத்தையும் அப்படியே ஐஸா மாத்தணும். பிரமாதம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.